அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்கும்போது நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜகவில் மோடி அவர்களும் தேர்தல் ஆணையமும் ஒன்றா சேர்ந்து பல்வேறு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்க அப்படின்னு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் சில ஆவணங்கள் அப்படின்ற பேரில் பல விஷயங்களை அவர் ஊடகங்களை வெளியிட்டிருக்காரு. இதில் அவர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காரு. ஆனால் அந்த கேள்வியில் எல்லாமே ப்ளஸ்ஸு கிடையாது, எல்லாமே மைனஸ் தான் இருக்குது. அவருக்கு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியல. அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் அது சம்மந்தமாக எதுவும் பேச தயாராக இல்லை. அவங்க ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது, பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸுமே தெரியல, அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஏதோ ஒரு ஆதாரம் சொல்லிக்கிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது எதுவுமே ஆதாரம் இல்லை. அது ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே தேர்தல் ஆணையத்து மேலே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போது ஒரு விஷயத்துக்கு வருவோம். சரி, ஆதாரம் இருக்கா? இருக்குது. தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்ணியிருக்கா? அதை கண்டுபிடிக்கணுமா? அது சம்பந்தமான விஷயங்கள் வேணுமா? மோடி என்ன மாதிரியான வியூகம் வகுத்தார்? அவருக்கு வியூகம் வகுத்து கொடுத்தது யார்? அதில் எப்படிலாம் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றது அப்படின்ற பற்றி சரியான ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கப்பல் கரை சேராது. ராகுல் காந்தியுடைய முயற்சி வேலுக்கு இறைத்த நீராக தான் போகும். ஸோ அவங்க முக்கியமாக அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க தேர்தலில் மோடி அவர்கள் தில்லுமுள்ளு பண்ணிட்டாருன்னா அதை பொத்தாம்போதும் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி ஒரு வேளை எந்தெந்த தேர்தல்களில் இப்படி நடந்ததுன்னா அதை ஆணித்தரமாக நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லை, அப்படி தில்லுமுள்ளில் தான் இங்கே மோடி வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னால், வெற்றி பெற்ற நிறைய பேர் அது எதிர்கட்சியாக இருந்தாலும், அது அனைத்து அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், அந்த அனைத்து அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளராக இருந்தாலும் அவங்களும் தகுதி நீக்கப்படப்பட்டுருவாங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்களே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்ல, தேர்தலில் மோடி அவர்கள் ஏதோ தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தில்லுமுள்ளு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுல் காந்தி வெற்றி பெற்றதும் செல்லாததாயிடும். அப்போது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, அவர் முதலமைச்சராக எம்எல்ஏ வெற்றி பெற்று அங்கே பெரும்பான்மை எம்எல்ஏக்களும் எம்பிக்களை வெற்றி பெற்று வந்தது செல்லாததாயிடும். அவங்க எல்லாரும் பதவி இழந்துருவாங்க. அப்போ ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் கவிழ்ந்துடும். அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோட ஆட்சி கவுந்துடும். நிறைய இந்தியா முழுவதும் இருக்க அனைத்து மாநிலத்திலையும் காங்கிரஸும் ஆளக்கூடிய, கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய கேரளா உட்பட அனைத்து மாநிலத்திலையும் அவங்களுடைய வெற்றி செல்லாததாகிடும். இது வரைக்கும் பெற்ற வெற்றிகளை அவங்க செல்லாது, முறைகேடாக தான் இது வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு அவங்க ராஜினாமா பண்ணணும். பண்ணிட்டது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களில் பேசாமல் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுக்கணும். இந்த தேர்தல் எல்லாமே முறைகேடாக தான் பண்ணியிருக்காங்க, இதில் எங்களுடைய வெற்றியை எங்களை ஏமாற்றிருக்காங்க, இதில் நாங்கள் பெற்ற வெற்றி கூட ஏமாத்துறதுக்காக, எங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க பண்ண ஒரு வியூகம். அதனால் இது எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தணும். நீங்கள் ஓட்டிங் மிஷினே வைக்கக்கூடாது. ஓட்டிங் மிஷினுக்கு பதிலாக பழையபடி வாக்குச்சீட்டு முறைக்கு தான் வரணும். எங்களுக்கு அந்த ஓட்டிங் மிஷினில் நம்பிக்கை இல்லாத போது மக்கள்லேருந்து, பொதுமக்கள்லேருந்து, எதிர்கட்சிகள்லேருந்து, அரசியல் தலைவர்கள்லேருந்து, வேட்பாளர்கள்லேருந்து எல்லாருமே இதை நீதிமன்றத்தில் வழக்காக நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் நீதியரசர் என்ன சொல்லுவார்னா, சரி எல்லாருமே அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, இதில் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நீங்கள் முறைகேடு பண்ணிங்கன்னு நாங்கள் சொல்ல வரல, மத்திய அரசாங்கத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் சொல்லலை, ஆனால் இப்படி ஒரு முறைகேடு நடந்துக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க, அதற்கான சில சந்தேகங்களும் இருக்குது, சில வழிமுறைகளும் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இவங்க வேணான்னு சொல்லும் பொழுது
நீங்கள் எதற்காக இந்த ஓட்டிங் மிஷினை வச்சு நடத்துகிறீங்க அப்படின்றத நீதிமன்றம் வந்து உத்தரவாக போட்டுருவாங்க. இப்போ என்ன ஆகும், உடனடியாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு முறைக்கு தான் வரணும். இந்த வழிமுறையை விட்டுட்டு ராகுல் காந்தி அவர்கள் அவர் நீதிமன்றத்தை நாடாமல் வெறும் மீடியாவில் பேசுகிறது முட்டாள்தனம்.